திருமூலர் அருளிய திருமந்திரம் 36வது பாடல். அப்பனை நந்தியை ஆரா அமுதினை, ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை, எப்பரி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரி சீசன் அருள் பெறலாமே. அப்பனை நந்தியை ஆரா அமுதினை, ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை, எப்பரி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரி சீசன் அருள் பெறலாமே. அப்பனை நந்தியை ஆரா அமுதினை, அமுதினை, ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை, ஊழி முதல்வனை, எப்பரி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால், ஏத்துமின் ஏத்தினால் அப்பரி சீசன் அருள் பெறலாமே. அப்பரி சீசன் அருள் பெறலாமே. வரி தத்துவ விளக்கம். அப்பனை சிவபெருமானை அப்பன் என்பது அவர் அகில அண்டங்கள் பஞ்சபூதங்கள் அனைத்து உயிர்களையும் படைத்து அவற்றுக்கு உண்மையான தந்தையாக விளங்குபவர் என்பதை குறிக்கிறது. நந்தி என்பது வெளிப்புற காளை மட்டுமல்ல, நம் உடலாகிய கோயிலுக்குள் ஆன்ம ஜோதியாகவும் பிராண இயக்கமாகவும் உள்ளுணர்வாகவும் விளங்கும் உள்ளிருக்கும் சிவமாகும். ஆறாமுதினை, ஆறாமுது என்றால் எந்நாளும் பருகினாலும் திகட்டாத ஆன்மாவின் தாகத்தை என்றும் தீர்க்கும் பேரானந்த பெருக்கு. ஒப்பிலி வள்ளலை, ஒப்பிலி என்பது ஒப்பாரும் இக்காரும் இல்லாதவன் என்று பொருள். இறைவனுக்கு நிகராக இன்னொரு இறைவன் இல்லை, அவனுக்கு இணையாக இந்த அகிலத்தில் வேறு எவரும் இல்லை. அவர் ஒப்புவமை இல்லாத தனி பெரும் இறைவனாவார். வள்ளல் என்பது கேட்காமலேயே முக்தியையும் பேரருளையும் அள்ளி அள்ளித் தரும் கொடை வள்ளல். ஊழி முதல்வனை, ஊழி முதல்வன் என்பது பிரளய காலங்களையும் கடந்து காலம் தோன்றி அழியும் அனைத்திற்கும் ஆதிகாரணமாக விளங்கும் பரம்பொருள். அவர் காலத்தை உருவாக்கியவர், ஆனால் காலத்துக்குள் அடங்காதவர். எப்பரி சாயினும் எந்த வழியிலும் எந்த நெறியிலும் அவரை போற்றலாம். சரியை கிரியை யோகம் ஞானம் என 4 நெறிகளில் எந்த வழியிலும் அவரை அடையலாம். ஏத்துமின் வெறும் புகழ்ச்சி வார்த்தைகளால் அல்ல, அவரை நினைத்து நினைத்து மனம் உருகி காதலித்து அவனோடு ஒன்றிணைந்து போற்றுங்கள். அப்பரி சீசன் அருள் பெறலாமே. சரியை கிரியை யோகம் ஞானம் எந்த 4 வழிகளில் எந்த நெறியின் வழியாக அவரை அணுகி நினைந்து உருகி ஏற்றி போற்றுகிறோமோ, அந்த வழியில் ஈசன் மனம் மகிழ்ந்துதானே நம்மிடம் வந்து பேரின்பம் எனும் பேரருளையும் உயரிய சிவானும் பூதியையும் வழங்குவார். அவனது அருளை நாம் மிக எளிதாக பெறலாம்.